சார், முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு தெருக்கூத்தை வந்து உலக அரங்குக்கு நம்ம சொல்லணும், இப்படி ஒரு படைப்பை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? அதை சொல்லுங்க சார் ப்ளீஸ். கண்டிப்பாக இங்கே இருக்க என்னோட சீனியர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். வசந்த பாலன் சாரோட காவிய தலைவன் பார்க்கும்போதும் சரி, வினோத் ப்ரோவோட கூழாங்கல், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ஃபஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, த மோர் ரூட்டட் இஸ் மோர் குளோபல் அப்படிங்கிறது. ஸோ அப்படி மோர் ரூட்டடாக போகலான்னும் போது என்னோட மண் சார்ந்த என்னோட ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸாக இருக்க தெருக்கூத்து கலையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த படம் பண்ணதுக்கான காரணமாக இருந்தது. இந்த படம் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, தெருக்கூத்து கலை வந்து அழிந்துட்டு வருது, அந்த கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு கண்ணோட்டம் வந்து இங்கே வர்றது மூலமாகவும் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் அப்படிலாம் இருக்கிறது. அதை தவிர்த்து வேற ஒரு விஷயங்களை காட்டணுங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் அபிராமி அவர்கள்கிட்ட எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வசந்த பாலன் சார், பார்த்திபன் சார் அண்ட் வினோத் சார் ஃபார் கம்மிங். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி ஜமாலில் நான் பார்ட்டாக இருக்கிறது. படம் வந்து லைக் இப்போ எங்களை மாதிரி ஆர்டிஸ்டோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கூத்து, தெருக்கூத்து இதெல்லாம் தான் இல்லையா, அவங்களுக்குலாம் ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதுக்காக ஒரு ஹானர் மாதிரி தான் எங்கள் படம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சச் அமேசிங் கிரியேஷன். அண்ட் சேத்தன் சார், பாரி சார், இளையராஜா சார், ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிக் நேம்ஸில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது நினச்சி ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். சேட்டன் சார், உங்களை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம், எங்கள் அப்பா மாதிரி. இப்போல்லாம் கொஞ்சம் டெரராகவே பார்க்குற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன் வச்சிருக்கீங்களா? நான் காரணம் இல்லை, ஆக்சுவலாக எல்லா மாதிரி ரோல்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு நடிகருக்கு எப்போவுமே ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் எனக்கு என்னன்னு தெரியல, எப்போவுமே வந்து ஒரு சீரியஸ் சாஃப்டான கேரக்டர்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெற்றிமாறன் தான் அதை வந்து பிரேக் பண்ணார். அதுக்கப்புறம் பாரி படத்தில், ஜமா படத்தில் இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டெரரான கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஐ ஹோப் ஐ lived up to his expectations. தேங்க்யூ பாரி சார், தேங்க்யூ டீம். ஒரு சூப்பரான படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த படைப்பு வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மெயின் டீம் சார்பாகவும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நீங்கள் வெங்கட் சார் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். யாத்திசை படத்திற்கான பெஸ்ட் எடிட்டர் விருது நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகள்
நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. உங்க புருஷன் துக்கத்துல இருப்பாரு, இஸ் இட் ஓகே? அதான் ஒரிஜினல் டைலாக். அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம், குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன். மெய்யாலுமே சொல்றேன், நான் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான். எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி, கொடுக்கிறவங்களுக்கு சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்கிற சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும். அது ஒண்ணு வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து விக்டரி, இன்னொன்று வந்து விருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட. விருது பெற்ற எல்லாருக்கும், அது வந்து வி வந்து வசந்த பாலனை குறிக்கும், வினோத குறிக்கும். அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா, இந்த டீம்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்களா, எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணிருப்பாங்க. நான் 13 பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன். ஒன்னு அப்படியே ராட்சசி, பேய், ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்க அதுல பெர்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு. நீங்க எல்லாம் வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படத்தை பாக்குறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நிச்சயமா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருப்பாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா, இவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர, மீதி எல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும். நீங்க ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதனால போய் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஒரு சில வார்த்தை பேசிட்டேன். கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த டீம்ஸ் பார்த்ததுல இருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம கொஞ்சம் சகஜமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் கூழாங்கல், அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி கிடா, அதே மாதிரி ஜமா வந்து தியேட்டர்ல பெரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர, பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம். அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதன் மூலமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருக்க முடியும். பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி, ஜமா மாதிரி, போனா போது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். சோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்திருக்கீங்களா? அவங்க கிட்ட மைக்க கொடுங்க. ஹலோ சார், இங்க ரைட். சொல்லுங்க. உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். டீம்ஸ் படம் ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம். அண்ட் டீசர் ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது வாவ், சம்வாட் அவர் படம் அப்படின்னும் போது சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சேன், லைக் என்னவோ சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம். செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சேன், இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல சொன்ன கருத்துக்கள். இது எதையுமே நான் இங்க சொல்லி ஸ்பாயிலர் ஆக விரும்பல. அவங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிலிர்த்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்திபன் சார் யோசிப்பாரா அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்க எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க, ஆப்வியஸ்லி எடுக்காம இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வருத்தம், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க, ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுங்கெல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். டீம்ஸ்ல டவுட்ஸ் எதுவும் இல்லை, ஏன்னா கேட்டா இங்க தெரிஞ்சுன்ற ஒரு இது. பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றது மட்டும் என்னோட
ஆசையா இருந்தது சார். ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு. இரவு நிழலா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பா இருக்கட்டும். லைக் நாங்க படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவா இருக்கு சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே. ஏதோ சினிமாவில் வந்தோம், சம்பாதிச்சோம், காரு பங்களாலாம் வாங்கணும், போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல, அந்த சினிமாவை லவ் பண்றதுங்கிறது, லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அதர் சைடு வந்து நம்ம மேல லவ் வைக்க மாட்டாங்க. சினிமாவும் அப்படிதான், பல நேரத்தில் என்னை கை விட்டுரும். ஆனா நான் விட மாட்டேன். நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளவு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது. எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா, ஏன் ஒய் நாட், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு, முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல நம்ம 100 திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடைச்சது. இன்னைக்கு அந்த படம் வந்து 199 திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இந்த வெற்றிகரமா நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது. இந்த படம் வந்து எத்தனை கோடி, எத்தனை 100 கோடியோட கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா, இன்னைக்கெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா, மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம். சினிமானா எனக்கு கமல் சார், சினிமானா 3 எழுத்து, கமல் சார்னா 3 எழுத்து. அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம். தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல்ல கொண்டது சங்கர் சார் தான். லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும். அப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப கௌரவமா, மரியாதையா, ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல. பட் when it comes to சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது, அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கில்லி தாண்ட ஆடுறேன். அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர், ஒரு 100 தேட்டர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ள வரேன், அவ்வளவுதான். இதுல எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது. பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது. உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப, நீங்க வந்து இந்தியன் 2 பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்திருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியா இல்லாதனால நான் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல. இதுதான் நான் சொன்ன பதில். பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க. போட்டா அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது. சில மனிதர்கள் கெட்ட வார்த்தை, இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது, அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு. இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பா சொல்லுவோம், இல்ல அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம். நான் வந்து அரண்மனையில இருந்து, கருடன்ல இருந்து, மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான். இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது. டெஃபினட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓடதான் நம்ம டெஃபினட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது பேசணுமா? சோ எனக்கு ரொம்ப சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்கிற வேலை இப்பதான் இருக்கு. நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும் போதும் கொடுக்கறவங்க வாங்குறவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை. நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். உங்களுடைய படங்கள் மாதிரியும் உங்களுடைய பேச்சு மாதிரியும் என்றைக்குமே இளமையா இருக்கிறதுக்கான சீக்கிரட்டை நாங்க உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அடுத்த தலைமுறைக்கும் அதை நீங்க வந்து கடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய நாமினிஸ்க்கு விருது கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம் சார். ஸோ அடுத்ததா வந்துட்டு ஃபீமேலுக்கான விருது பெறுபவருக்கான ஒரு ஏவி ப்ளீஸ்.
ஸோ ஆமா அபிராமியை கண்ணகியா நாங்க பார்த்து பயங்கரமா ரசிச்சிட்டோம். அந்த கண்ணகியில வந்து அந்த கேரக்டராகவே நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த அழகான அந்த கொங்கு தமிழ்ல எங்களுக்காக வந்து கொங்கு தமிழ் வேண்டாமா, சரி நீங்க என்ன பேசினாலும் கியூட்டு தாங்க, நீங்க எப்படி வேணா பேசுங்க, நீங்க பேசினா போதும் அப்படின்னு உங்க பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார், உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். வசந்தபாலன் சார், வினோத் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது. ஏன்னா கண்ணகி, தேங்க்ஸ் டு மை டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர், திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடைச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட. ஆக்சுவலி 2 ஸ்பெஷல் திங்ஸ். எங்களோட அப்கமிங் படம் ஜம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள் பாரி, வாழ்த்துக்கள் சேத்தன் சார், எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹாட் ஸ்டாரில், நாகேந்திரன் ஹனிமூன். ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டு மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அம்மா அபிராமி. அண்ட் டீம் நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணீங்க. சீரியஸ்லி வேற லெவல். உங்களால கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியல, அவ்வளோ அழகாக ஆடுறீங்க. இட்ஸ் நாட் ஈஸி. 2 சாங் பேக் டு பேக்லாம் வந்து சூப்பர். நான் சொல்லியே ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து பெஸ்ட் வில்லனுக்கான விருது பெறப்போகிற அந்த நபர் பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ். அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா எங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சமத்தா இருக்கீங்க. அந்த கேரக்டர் மூலமா உங்களால பயங்கரமா கோவப்பட வச்சிருக்கீங்க சார். ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி இருக்கு? அந்த வாய்ப்பு மூலமா கிடைச்ச இந்த விருது எப்படி இருக்கு சார்? மெய் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷனல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப எக்ஸாம் கண்ணு ஒரு மாதிரி கலங்குது சார், எனக்கு முடியல. ரொம்ப வசந்த பாலன் சார்லாம் வந்திருக்காரு, ரொம்ப எனக்கு சந்தோஷம். பாக்கியம் சங்கர் சார், வெங்கட் சார், திரும்பி படங்கள் ஒர்க் பண்ண நிறைய கிடா, இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. புறாங்கர் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம். ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்சி அருண்குமார் சார் மேடம் டைரக்டர். ஸோ இட்டாக்கி என்டர்டைன்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவாக இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. டைரக்டர் சொல்லும்போது, தர்ஷன் உங்கள் உருவம், உங்கள் வாக்கு, உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும், நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு, ஒரு காமெடியில் தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டு இருக்கோம் கொஞ்சமாக, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது. ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட, நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ கேட்குறது நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்ல ஒரு இயல்பாக இருக்கும், நம்ம அழகாக பண்ணுவோம். நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தைங்கள டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த தருணத்தில் எஸ்சி அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எல்லாருக்கும் நான் நன்றி.
இப்படிதான் என்னோட வாய்ப்பு கிடைச்சது மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும், நல்ல கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். திரு வினோத்ராஜ் தமிழ் சினிமாவின் ஆஸ்கர் நாயகன். இந்த கலைஞனை நாங்கள் எப்படி வரவேற்பது என்று 2 வாரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய படைப்பு எங்கள் துறையின் சிற்ப ஆசிரியர் திரு காளிமுத்து அவர்களை வரவேற்கிறேன். இங்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவர் ஸ்பெஷலா ஒரு மொமெண்டோ ரெடி பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஸ்பெஷலி மேட் பை சார். ப்ளீஸ் அந்த மொமெண்டோ கொண்டு வாங்க. ஸோ இந்த என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இந்த விஸ்காம்ல படிக்கிறவங்க என்னுடைய அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது இதுல உதவி இயக்குனராக வேலை செய்யறதுக்கான விருப்பம் உள்ளவங்க அல்லது நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். சரண்யா நீங்க வந்து அவங்களுக்கு எப்படியாவது அதுதானே teensthemovie@gmail.com teensthemovie@gmail.com நீங்க தொடர்பு கொள்ளலாம். இல்லாட்டி மேடம் மூலமா கூட நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ வினோத். தேங்க்யூ ஸோ மச் சார். வசந்தபாலன் சார் நீங்கள் மட்டும் ஸ்டேஜில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறீங்க சார். ஸோ வினோத் சார் சொல்லுங்க, இந்த கூழாங்கலுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது முதற்கொண்டு அது எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்றது எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றது சொல்லுங்க சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த விருது கொடுத்ததுக்கு நன்றி. கூழாங்கல் எடுத்து ஒரு 2019 எடுத்த படம் 2024 அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய திருப்தி தானே. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது, அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது. அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வசந்தபாலன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோட மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார், ராமன், வெற்றிமாறன் சார், எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தனோட நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கூழாங்கல் சம்பந்தமாக ஏதாவது சார் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம். எனிவன் நிறைய சந்தேகங்களுக்கு சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூச்சம் அதனால கேட்க தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு. வசந்தபாலன் சார்கிட்டையும் உட்காந்து நம்ம எப்படினே சஸ்டெயின் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. கொட்டுக்காலின்னு இப்போ 2வது படம் வருது, நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல ரிலீஸு. அந்த படத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இருக்க டயத்தில் உங்களை நிதானப்படுத்தணும், உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திபன் சார், வசந்தபாலன் சார் எல்லாரும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம், நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி. கண்டிப்பா சார். கொட்டுக்காளி படத்துக்காக கொண்டாடுறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். வெற்றி படமாக அது மாறும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம யாருக்கு விருது வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரொடியூசர் விருது வாங்க போகக்கூடிய அந்த நபருக்கான ஏவி ப்ளீஸ்.
ஹலோ வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அவார்டு எங்களுக்கு சொல்லும் போது நினச்சோம், இது ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையிலையே, எதுவுமே பண்ணலையே, ஏன் இந்த அவார்டு நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க டீம்ல இருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இல்லை சார் பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம், ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில், அதனால வந்து இந்த அவார்டு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கொடுத்த மெயின் டீமுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். போக போக இந்த மேடை வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் அகைன் another film. Thank you for everyone for giving us an opportunity. Thank you. Thank you so much team. Best production designer விருது வழங்கப்படுகின்றது. ஒரு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவார்டு கிடைச்சது. அப்புறம் வசந்தபாலன் சார் கையில் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட இந்த படம் எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் தரணி ராஜேந்திரன் அவருக்கு வந்து என்னோடய முதல் நன்றி. அப்புறம் அந்த யாத்திசை டீம், ஒரு நல்ல படம் கொடுக்கணும், ஒரு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் டே நைட்டாக ஒரே குறிக்கோளோட பண்ண ஒரு முயற்சி தான் இந்த யாத்திசை. அந்த அப்படி ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த விருதை கொடுத்த மே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா அந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முதல் படம், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்படி வந்த படத்தை நீங்கள் அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ப்ரொமோஷனுக்கே நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம், வேல்ஸுக்கு வந்திருந்தோம். டைலர் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வச்சோம். அப்பயும் என்னை சப்போர்ட் பண்ணிங்க. இப்பயும் இதில் என்னோட ஒர்க்கை அங்கீகரித்து இப்பயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எங்களுடைய வேல்ஸ் எப்பவுமே வந்து நல்ல கலைஞர்களுக்கும் நல்ல படைப்புகளுக்கும் நம்மளுடைய மெய்யும் வேல்ஸும் எப்பவுமே துணையா இருக்கும். தேங்க்யூ சோ மச். சினிமாட்டோகிராஃபருக்கான விருது வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகா வந்து காட்டக்கூடிய எல்லா காட்சிகளையும் ரொம்ப அழகா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கியூட்டாக காட்டியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ. இந்த இயர் ரிலீஸ் ஆகி இது உடனே அவார்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வசந்தபாலன் சார். சின்ஸ் லயோலா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார். அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இயர். அண்ட் என்னோட தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார் ஃபார் suggesting me for this film and my cinematography team, அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். என்னோட டைரக்டர் ஜெயக்குமார். and thanks to everyone, thanks to May International and Wells University. Thank you so much. Thank you so much sir. Thank you. கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான நம்மளுடைய மெய் சர்வதேச விருதுகளை வெல்ல போகிறது யார் அப்படின்றத பற்றின ஒரு ஏவி ப்ளீஸ்.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் பார்த்துருப்பீங்க, கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க. டார்லிங், பாபநாசம் எல்லாமே பண்ணேன். இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். 2008 சினிமாவில் இருக்கேன். சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில். ஸோ 2008 இப்போது 2024 சங்கர் சார் டைரக்ஷனில் இந்தியன் 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போதுமா? ஸோ அடுத்ததாக வந்து பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான விருது. ஸோ அந்த விருதை பெற போகிறவர் யார் அப்படின்றத நம்ம ஏவி மூலமாக பார்த்துடலாம். பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான விருது வசந்த பாலன் சார் அவர்களுடைய கையால் அவருடைய தம்பி அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ வந்து வசந்த பாலன் சார், உங்களுடைய ஸ்பீச்சை வந்து கேட்கணும். அடுத்த தலைமுறை வந்து சினிமா எப்படி பண்ணணும், பண்ணால் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கடத்தணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும்னு ஆசைப்படுறோம் சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே மீட்டிங் முடிகிறப்ப 2 மணி ஆயிடும். அப்போ தான் நம்மளை பேச கூப்பிடுவாங்கிற மாதிரி எல்லோரும் லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மெய் இன்டர்நேஷ்னல் வந்து தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன், ப்ளூ ஸ்டார்லேருந்து பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. அதுதான் உங்கள் மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிற, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற, ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமா அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.